Welcome to your Unlearning Space Knowledge Series. Today we are going to discuss about recent US-Iran tensions. ஸோ ஈரானுக்கு யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெனிவாவில் சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நியூக்ளியர் டீலுக்கான ஒரு நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் indirectly involved in that negotiations. So from Iran side, Iran foreign minister and Iran foreign secretaries participated in the Geneva talks. ஸோ இது வந்து இந்த 2025 ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் அட்டாக்டு ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனோட ஆஃபீஸர்ஸ் வந்து உள்ள இன்ஸ்பெக்ஷனுக்கு அலோவ் பண்ணலை. ஸோ அது ரிலேட்டடான ஒரு நெகோசியேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெனீவாவில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ரீசெண்டாக நமக்கு வெனிசுலாவில் நமக்கு தெரியும் நிக்கோலஸ் மதுரோ. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து உள்ளேயே போய் அவரை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இந்த ட்ரக் கேஸ். ஸோ அதே மாதிரி ஈரானில் பெர்ஷியன் கல்ஃபில் இதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு இருந்த ஒரு டாப்பிக்கு. ஆனால் இப்போ ஈரான் வந்து அந்தளவுக்கு அலோவ் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பிகாஸ் இன் டிசம்பர் 2025 அண்ட் ஜான் 2026 ஈரானில் ஒரு பெரிய பீப்புள் ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்தது எகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து 1979 ஈரான் ரெவல்யூஷன், தட் இஸ் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆஃப் ஈரானில் வந்த கவர்மெண்ட்டு தான். ஸோ அவங்க வந்து ஒரு தியோக்ரசிக் கவர்மெண்ட் அவங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமினி அப்படின்னு சொல்லுவோம். தென் ஒரு எலெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஈரானோட பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த ஈரான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து எங்கே சுச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறீங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நியூஸில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் பெர்சியன் கல்ஃப் அண்ட் அரேபியன் சி, அதாவது கேட்வே டு தி இந்தியன் ஓஷன். ஸோ அங்கே தான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து இருக்குது. இது ஒரு 33 கிலோமீட்டர் பேசேஜ் இது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கேட்வே அப்படிங்கிறாங்க. இங்கிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சைனா, இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து ஆயில் சப்ளை வந்து நடக்குது. அண்ட் ஆல்சோ இம்போர்ட் ஃப்ரம் சைனா, இந்தியாவும் இம்பார்ட்டன்ட் கமாடிட்டிஸ் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து இங்கே தான் போகுது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இடத்துல யூஏயும் ஓமனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸு, மேலே வந்து ஈரான் வந்து இருக்குது. ஸோ அப்போ கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் பெர்ஷியன் கல்ஃப் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பெர்சியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்னு கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஏஇ ஓமன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஷியன் கல்ஃபில் வருதா இல்லையான்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட்டில் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ வெஸ்ட் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த க்ரைசிஸ் வந்து ஜியோபொலிட்டிக்கலி எவ்ரி இயர் இருக்கிறனால யூபிஎஸ்சியோட ஒரு ஃபேவரட்டான கொஷின் தான் இந்த மிடில் ஈஸ்ட் பற்றி இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை தான் ஆஃப்டர் 1980 ஈராக் வார்க்கு அப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்து வார்ன் பண்ணியிருக்கிறார். அது நடந்தது அப்படின்னா 20% ஆஃப் வேர்ல்டு ஆயில் சப்ளை வந்து பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆயில் பிளாக்கை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டில் வந்து ஆயில் சப்ளை அப்படிங்கிறது வந்து நடக்காது. ஸோ அப்போ இந்த ஈரானோட இந்த சுப்ரீம் லீடர் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து இப்போ வந்து வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இங்கே வந்து ஈரான் மட்டும் இதை வந்து இது பண்ணலை. ஸோ இது உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இங்கே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குவைத், ஈராக், சவுதி, கத்தார், இந்த கண்ட்ரிக்கு போகக்கூடிய எசென்சியல் சப்ளைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்வே வழியாக தான் வந்து போகும். ஸோ அப்போ இந்த இஷ்யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஜியோ பொலிட்டிக்கலி போயிட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ், ஸோ அது வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் பெர்சியன் கல்ஃப் அது வந்து லிங்க் பண்ணக்கூடிய ஒரு இதாக வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பேசேஜ் தான். இது ஒரு காமன் வாட்டர் தான். இது வந்து எந்த ஒரு கண்ட்ரிக்கு வந்து இது கிடையாது. ஸோ இங்கே வந்து யூஏஇ வந்து ரொம்ப நியர்பையில் இருக்குது. ஏன்னா யூஏஇ நமக்கு தெரியும், துபாய் வந்து நல்லா ஸ்கைலைன் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய சிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ட்ரேட் ரூட்டுக்கான ஒரு க்ரூசியல் பாசேஜாக தான் இருந்திருக்குது. ஏன்ஷியன் சில்க் ரூட் அப்படின்னு பார்க்குறோம் சென்ட்ரல் ஏஷியாவில். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஐவரி, சில்க்கு, டெக்ஸ்டைல்ஸு, சைனாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ஃப் ஏரியாவுக்கு வந்து நம்ம ஏன்ஷியன்ட் ட்ரேடு நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னு சொல்லக்கூடிய எல்லா கண்ட்ரிக்கான முக்கியமான வந்து ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நடக்கும். அவங்க ஏஷியன் மார்க்கெட்ஸ்க்கு வந்து லிங்க் பண்ணக்கூடிய ஒரு பேசேஜாகவும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா.
ஸோ இங்கே வந்து இங்கே சவுதியும் யூஏயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைப்லைன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே க்ரைசிஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து குளோபல் எனர்ஜி க்ரைசிஸ் வந்து நடக்கும். குளோபல் எனர்ஜியோட ப்ரைஸஸ் வந்து ஹைக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் யூஎஸ் அவங்க ஈரான் கூட வார் த்ரெட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. த்ரூ அவுட் 2025 இருந்தது, இப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து 1980s ஈரான் ஈராக் வார் நடக்கும்போது தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து சில நாட்கள் மட்டும் க்ளோஸ் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈரான் வந்து இதை பண்ணதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஏன் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுதுன்னா, ஸோ அப்போ இந்த த்ரூ அவுட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை பிளாக்கேஜே பண்ணதில்லை. இப்போ பிளாக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து இங்கே ஒரு ஆன்டி கவர்மெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் வந்து டிசம்பர் ஜனவரியில் ஈரான் நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு 5000 பீப்புள் வந்து கில் பண்ணதாக கூட வந்து சில நியூஸ் வந்து வருது. அதே மாதிரி யூஎஸ் வந்து த்ரெட்டன் பண்ணுது, கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும், அங்கே ப்ரோ டெமோக்ரஸி மூமெண்ட் வந்து இருக்குது, ஸோ வில் என்டர் இன்டு த ஈரான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து த்ரெட் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வார் ட்ரில்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் நடத்திட்டுருக்கு. அதே மாதிரி தட் இஸ் வார் மாங்கரிங் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் ஈரானுக்கும் மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அட்டாக் பண்ணுவோன்னு யூஎஸ் சொல்லுது, ஈரான் வந்து இல்லை நாங்களும் எக்ஸ்கலேட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு எக்ஸ்கலேஷன் நடக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வந்து இருக்குது. அதில் யூஎஸோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்ரஹாம் லிங்கன் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மிசைல் டெஸ்ட்ராயரை வச்சுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சர்வேலன்ஸில் வந்து இருக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ இங்கே வந்து யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார், கோல்டு வார் டைமில் யூஎஸ் நீட் ஆயில், யூஎஸ் நீட் பெட்ரோ டாலர்ஸ். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கண்ட்ரி ஃபுல்லாமே அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் சவுதி, யுஏஇ, கத்தார் இதெல்லாம் அவங்களாம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக வந்திருக்காங்க. ஸோ ஒரே ஒரு கண்ட்ரி வந்து அவங்களுக்கு அப்போஸ்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரான். அந்த ஈரானில் 1979 கவர்மெண்ட் சேஞ்ச் நடந்தது. ஸோ ஒரு பெரிய பீப்புள் ப்ரொட்டஸ்ட் நடந்து வந்தது ஈரான் ரெவல்யூஷனில். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து யூஎஸ் ட்ரைங் டு சேஞ்ச் கவர்மெண்ட். ஸோ அந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ட்ரை பண்ணுறாங்க, அது நடக்கலை. அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஈரான் இஸ் ஃபேஸிங் பொலிட்டிக்கல் க்ரைசிஸ், எக்கனாமிக் க்ரைசிஸ். அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசோர்ஸ் கிடையாது, அங்கே எந்த ஒரு எக்கனாமிக் கிடையாது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஹையில் இருக்குது. ஸோ பீப்புள் டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் க்ரைசிஸ் போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஈரானோட ப்ராக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹிஸ்புல்லா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லெபனான் இங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஹமாஸ் அவங்க வந்து பாலஸ்தீனில் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏமனில் ஹவுதீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட ப்ராக்சிஸாக பார்க்கப்படுது. இந்த ஈரானோட இந்த மிலிட்ரி எல்லாமே பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஆர்சிஜிசின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது. அவங்க தான் இந்த வந்து நேவல், ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி இந்த ரிலேட்டடெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் இயரில் வந்து ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மீட்டிங் நடக்கிற ஒரு டைமில் கூட டெஹ்ரான் சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு அட்டாக்லாம் வந்து மிசைல் அட்டாக்லாம் வந்து இஸ்ரேல் வந்து ப்ரிசிஷன் அட்டாக்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த இஷ்யூ அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்கலேஷன் வந்து ஆச்சு. ஸோ இப்போ மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு. ஏமன் வார், சிவில் வார் கிரைசிஸ் மோர் தென் 10 years அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ ஈரானுக்கு இஸ்ரேல், அதே மாதிரி ஈரானுக்கு யூஎஸ்க்கும் அதே மாதிரி நியூக்ளியர் டாக்ஸ் இதெல்லாமே அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து யூபிசி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து மேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெயின்ஸுக்கும் ஜிஎஸ் பேப்பர் 2ல் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் வெஸ்ட் ஏஷியா பற்றி வந்து கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ கம்மிங் டேஸில் இந்த ஈரான் கிரைசிஸ் வந்து எப்படி எக்ஸ்கலேட் ஆகுது, ஸோ எப்படி நெகோஷியேஷன் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.